பவுலர் வந்து அவர் பவுலிங் சைடை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பாப்பிங் கிரீஸை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி பேட்டர் வந்து கிரீஸை விட்டு வெளியே போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பவுலர் வந்து ஸ்டெம்பிள் அடிக்கிறாங்கன்னா அது வந்து அவுட். சரியா? இந்த இன்சிடென்ட்ல பார்த்தோன்னா திக்வேஷ் சதி வந்து அந்த பாப்பிங் கிரீஸை தாண்டி அவர் பவுலிங் சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரியா? கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஸ்டாப் பண்ணி அடிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல பேட்ஸ்மேன் ஆர் வெரி வெல் தே கேன் கோ அவுட் ஆஃப் த கிரீஸ். அது வந்து டெக்னிக்கலி நாட் அவுட் தான். அது வந்து நீங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பாத்துருந்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ் கமெண்ட்ல தான் பார்த்தேன், தமிழ் கமெண்ட்ரி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. இங்கிலீஷ் கமெண்ட்ரியில வந்து தேர்ட் அம்பையர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. லைக் வந்து இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் பவுலிங் சைட், ஐ அம் ரெடி டு மேக் மை டெசிஷன் அப்படின்றப்பாரு. என்ன டெசிஷன் சொல்லிருக்க மாட்டாரு. அந்த டெசிஷனை தான் வந்து நாட் அவுட்னு காட்டினாங்க. சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நாட் அவுட் தான், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு இந்த நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்துல இதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுட்டேஜ் காட்டினாங்க. இந்த ரிஷப் பண்ட் வந்து வேணாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஜிதேஷ் சர்மா வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தது. சரிங்களா? சோ எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த அப்பீல வந்து கேன்சல் பண்ணதுனாலதான் அது நாட் அவுட், இல்லைன்னா அது அவுட் நினைச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா நாட் அவுட் தான். சரிங்களா? பட் அம்பையர் அந்த டைம்ல திக்வேஷ் சதியை பத்தி கேட்பாங்க, ஆர் யூ அப்பீலிங் அப்படின்ட்டு. திக்வேஷ் வந்து எஸ் எஸ் அப்படின்னு சொன்ன உடனே தேர்ட் அம்பையர்னு அவர் காட்டிடுவாரு. சரியா? தேர்ட் அம்பையர் காட்டினதுக்கு அப்புறமே ரிஷப் பண்ட் வந்து இல்ல நான் அப்பீல வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அவர் அந்த இன்ஸ்டன்ட்லேயே சொல்லிட்டாராமா. இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மேட்ச் பார்க்க போயிருந்தாரு, அவர் சொல்லியிருந்தாரு, அப்பவே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு விஷுவல் வந்து லேட்டா காட்டினாங்க. பட் ஸ்டில் அது தேர்ட் அம்பையர் போனதுனால தேர்ட் அம்பையர் அவரோட ப்ரொசீஜரை வந்து பார்த்துட்டு அது வந்து நாட் அவுட்னு கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்தாலும் அது நாட் அவுட் தான். இருந்தாலும் ரிஷப் பண்ட் வந்து அதை முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சோ எப்படி இருந்தாலும் அது அவுட் கொடுத்தனாலும் வந்து நாட் அவுட் தான் வந்து வந்திருப்பேன். ரிஷப் பண்ட் வந்து அந்த அப்பீல வித்ரா பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஜிதேஷ் சர்மா வந்து ரிஷப் பண்ட கட்டி குடிச்சாரு. பட் அதெல்லாம் தாண்டி ரிஷப் பண்றது காரணம் கிடையாது. ஆனா அவுட் வேணாம் அப்படின்னு ரிஷப் பண்ட் சொன்னது வந்து ஒரு கைண்ட் கெஸ்டர்.